பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயம் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை கூட வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமேன். இந்த பூமியில மனிதர் செய்யும் எல்லா கிரியையும், அது நல்வகையான கிரையா இருந்தாலும் தீமையான கிரையா இருந்தாலும் உதவிகளா இருந்தாலும் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வரப்படும். கடைசியாக நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த வசனம் முடிவடைகிறது. இந்த உலகத்தில் நியாயங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லாத போனதுனாலதான் தேசத்தில் அதிகமான குற்றங்கள் பெருகுது. நம்முடைய நடைகள் ஒவ்வொன்றிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சோ நம்ம அவசரப்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தனா எல்லா காரியங்களும், சகல காரியங்களும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அதனால யார் யாருக்கு தேவன் எப்படி நியாயம் வழங்குவாரோ அவரவர்களுக்கு ஏற்ற பலன் அவர் அவர்களுக்கு வழங்குவார். மனிதனுக்கு பயப்படல என்பது பிரச்சனை இல்ல. தேவனுக்கு பயந்து நியாய தீர்ப்பு ஒன்று என்பது உள்ளது அப்படின்னு நம்ம பயந்து வாழ்ந்தோம்னா அதுவே நமக்கு போதுமானதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கு உண்மையோடு வாழும்போது நிச்சயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் நம்மை நடத்துவார். நீ தனியாக நிற்க வேண்டும் பூமியில் அல்லவே, மனுஷர் கண்கள் காணத்தக்கதாக அந்த சிங்காசனத்தின் முன்பாக நியாய தீர்ப்பின் நாளன்று ஜனக்கூட்டத்தார் மத்தியில் நீ தனியாக நிற்க வேண்டும் என்பதை மறந்து போகாதே மனமே மக்களே. தேங்க்யூ டு ஆல். காட் பிளஸ் யூ.